ஹாய் அஸ்லாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சாஃப்டான மேங்களூர் பன் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் லெஃப்ட் ஓவர் பனானா, அதாவது நல்ல பழுத்த பனானா வந்துட்டு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு 1 கப் மைதா மாவு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரிஜினல் ரெசிபி வந்துட்டு மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியில் வந்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த சுகர் அண்ட் பனானா வந்துட்டு மெல்ட் ஆகி வர்ற அந்த இதுலேயே தான் நம்ம வந்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் மாவு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாவு பிணையிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பட் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கஷ்டப்படுறது பரவாயில்ல. ஃபர்ஸ்டே வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால இப்போ வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கட்டியான தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்து, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் மாவு சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்துட்டு சேர்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது. அண்ட் சுகருமே வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் வந்துட்டு வைக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு டைட்டான ஒரு கவருக்குள்ளே வச்சுட்டு மூடி மார்னிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். நான் மோஸ்ட்லி மங்களூர் பன் வந்துட்டு நைட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு காலையில் சுடுவேன். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் பண்ணணும் அப்படின்னா காலையில் மாவு பிசைஞ்சிட்டு ஈவினிங் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அர்ஜென்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அதாவது ஓவர் நைட் இல்லாட்டியும் ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். நாம் பிசைஞ்சு வச்ச மாவு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால நம்ம வெறும் மாவு எடுத்து அது மேலே டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கையிலையும் சரி பலகையிலையும் சரி இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஸோ மாவை நம்ம கட் பண்ணி எடுத்து தேய்க்கிற வரைக்குமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்துட்டு டஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்புறமா பூரி சப்பாத்திக்கு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்துட்டு கிராக் இல்லாமல் உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக மாவு தூவி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் இருந்து நம்ம ஒவ்வொரு பால்ஸாக எடுத்துட்டு ஒரு மீடியம் திக்னஸ் வரைக்கும் நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாதிரி தேய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் சும்மா ஒன்று மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பீஸாக போட்டு பார்த்தேன். இது அந்த அளவுக்கு பஃபியாக வந்துட்டு வரல. ஸோ அடுத்ததை வந்துட்டு ரவுண்டாகவே வந்து பூரி சைஸ்க்கு உருட்டி வந்துட்டு போட்டேன். ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்கள் நான் எந்த அளவுக்கு திக்னஸாக தேய்ச்சிருக்கனோ அதே அளவுக்கு வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பஃபியாக வந்துட்டு வராது. அவ்வளோதாங்க. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே வந்துட்டு சுட்டு எடுத்தாச்சு. ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டான மங்களூர் பன் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. காரமான சட்னி கூட சாப்பிடலாம் அண்ட் டீ காஃபி கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.